நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானால் கூட பரவாயில்லை சார். ஆனால் அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரன் ஆகவே கூடாது சார். கொடுத்தது தர்மம் கைவிடாது. ஆனால் எடுத்தது பாவம் கை கொடுக்காது சார். சார், அது மட்டுமல்ல, வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தற்கொலை கிடையாது சார். மன தைரியம் வேணும், மனோதைரியம் வேண்டும். வாழ்க்கையில் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தன்மை மனசுல இருக்கணும் சார். போராடி இறந்தாலும் பரவாயில்லை, ஆனால் போராடுவதற்கு முன்னாகவே நம்ம உயிரை மாய்த்து கொள்ளவே கூடாது சார். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சார் எனக்கு தெரிந்து ஏதோ ஒரு வியாபாரம், ஏதோ ஒரு பிஸ்னஸ் அல்லது ஏதோ ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து மிகப்பெரிய சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு கடன் மேல் கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை மிகப்பெரிய அளவில் வளர்க்க வேண்டும், மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டும், மற்றவர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளு என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் தற்பெருமைக்காக சில விஷயங்களில் இறங்கி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைந்து கடைசியில் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்ற அளவிற்கு சென்று விடுகிறார்கள் சார். சார், யார் தொழில் செய்ய வேண்டும், யார் வியாபாரம் செய்ய வேண்டும், யார் வேலைக்கு போக வேண்டும் என்பது ஒரு ரூல் இருக்கு சார். எல்லாருமே தொழில் செய்யவே கூடாது சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் இழந்து இருக்கிறாரு, பலம் இல்லாமல் இருக்கிறாருன்னா தொழில் செய்யக்கூடாது. 10ஆம் வீட்டு அதிபதி பலம் இழந்திருக்காரு, தொழில் செய்யக்கூடாது. 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், தொழில் செய்யக்கூடாது. உங்க ஜாதக கட்டத்தில் குருவும் சனியும் 6, 8ஆக சஷ்டாசகமாக அமர்ந்துள்ளார்கள்னா தொழில் செய்யக்கூடாது. உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டு அதிபதியும் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ஜாதக கட்டத்தில் 6ஆம் வீட்டாவும் 8ஆம் இடாவும் ஒன்றுக்கொன்று அமர்ந்திருந்தால் இவர்கள் எல்லாம் தொழில் பக்கமே போகக்கூடாது சார். சார், எப்போ தொழில் செய்யணும், எப்போ தொழில் செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது சார். சார், ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்து மிகப்பெரிய அளவில் கொட்டி கொடுக்கணும் இருக்கும் சார். ஆனால் அவர்களுக்கு அந்த தசா காலமே வராது. அந்த ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் சார். ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டு அதிபதி, ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒருவருக்கொருவர் கேந்திர ஸ்தானங்களிலோ அல்லது திரிகோண ஸ்தானங்களிலோ அமர்ந்திருக்கணும் சார். அப்படி அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அது ஆட்சியாகவோ உச்சமாகவோ அமர்ந்திருக்க வேண்டும், அல்லது மூலத்திரிகோண வீட்டில் ஒருவர் அமர்ந்து ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது திக்பலத்திலாவது இருக்கணும் சார். இப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்கள் லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டு அதிபதியும் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் அமர்ந்து அந்த தசா காலம் வருதான்னு பாருங்க சார். அப்படி அந்த தசா காலம் வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தொழில் மூலமாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்பது எழுதப்பட்ட விதி. அது மட்டுமல்ல, உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியினுடைய பலத்தை பொறுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தொழில் மூலம் லாபங்களை அள்ளி கொடுக்கும் என்பது சொல்லிவிடலாம் சார். எனவே தான் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் குருவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சசாசகமாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடாது சார். சார், உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்து அந்த தசா காலம் வந்துருச்சுன்னு வைங்க, மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் நீங்கள் சார். அப்படித்தான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி என் ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்டார். அவர் ஜாதகத்தை நான் சொன்னேன். எப்படி தெரியுங்களா சொன்னேன்? அவருடைய லக்னம் பாருங்க, ரிஷப லக்னம். ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி சார். அவருக்கு லக்னாதிபதி பாருங்க, லக்னாதிபதி சுக்கிரனா வருவார். ராசி அதிபதி பாருங்க, அந்த மிதுன ராசியினுடைய அதிபதி புதனா வருவார் இல்லையா? இப்போ இவருக்கு பாருங்க, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் சனி அமர்வு பெற்று
அந்த புதனும் அந்த இடத்துல அமர்வு பெற்றிருக்காருன்னு வைங்க. புதனும் 10ஆம் இடத்துல இருக்கார். இப்ப இதுக்கு பாருங்க, லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் 2ஆம் வீட்டதிபதி இல்லையா? அதற்கடுத்து பாருங்க, இவருக்கு அந்த குரு மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டதிபதியா குரு வருவார். ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் வீடா அந்த சனி பகவான் வருவார். அப்ப அந்த குருவும் சனியும் புதனும் சேர்ந்து அந்த கும்பராசிலே அமர்ந்திருக்காருன்னு வைங்க. இவர் தொழில் எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாதுன்னு இருக்கு சார். சார் இவர் ஜாதக கட்டத்தில் பாருங்க, இவர் பிறக்கும் பொழுதே ராகு தசையிலே பிறந்திருக்கார் ஒரு அன்பர். அப்போ ராகு தசை முடிந்து குரு தசை முடிந்து சனி தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொட்டி கொடுத்துரும் சார். இவருக்கு குரு தசை வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். அடுத்து பாருங்க, ஆனா குரு தசை பாருங்க இவருக்கு சிறு வயதிலே வந்துடும் இல்லையா? அதனால சிறு வயது வர சொல்ல அது வேலை செய்யாது. ஏனென்றால் குடும்பம் நல்லா இருக்கும், இவருடைய தந்தையாருக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவருக்கு பாருங்க, அந்த ராகு தசை முடிந்து குரு தசை முடிந்து அதற்கப்புறம் சனி தசை வரும் காலையில் பாருங்க, குரு தசையிலிருந்தே இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். அதே சமயத்தில் இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த சனி தசையில் இருந்து சார். அந்த சனி தசை காலங்களில் பாருங்க, இவருக்கு ஒரு 34 வயசு ஆகிடும், ஒரு 35 34 வயசு ஆகிடும். அப்போ 34 வயது காலத்தில் இவர் அந்த தொழிலில் இறங்கினால், ஒரு பிஸ்னஸில் இறங்கினா, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணா, ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தால் இவருக்கு மிகப்பெரிய யோக தசையை அள்ளி கொடுக்கும் சார். அந்த சனியும் சுபத்துவமாக்கப்பட்டு புதனும் சேர்க்கப்பட்டு 2ஆம் வீட்டதிபதியும் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இணைவு பெற்று காலபுருஷனுக்கு 9 10ஆம் வீட்டதிபதிகள் ஒன்று சேர்ந்து ராசிக்கு 10ஆம் வீட்டதிபதியும் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டதிபதியும் அந்த கும்ப ராசியில் அமர்ந்து இவருக்கு சனிதசை வரும் காலங்களில் பாருங்க 19 வருடம் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்து வரக்கூடிய புதன் தசையும் கொட்டி கொடுக்கும் பாருங்க. ஏனென்றால் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சொந்தக்காரன், 5ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரன். அப்ப அந்த 5ஆம் வீட்டு அதிபதி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் குருவுடன் சேர்ந்து அமர்ந்து, லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து அமர்ந்து அந்த தசா காலெல்லாம் வர சொல்ல இவருக்கு பாருங்க சனி தசையும் யோகத்தை கொடுக்கும், புதன் தசையும் யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார். அப்ப 19 + 17 36 வருடங்கள் மிகப்பெரிய அளவில் சம்பாதித்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் தொழிலில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிப்பார் சார் இவர். இப்படித்தான் சார் அமையணும் ஒரு ஜாதக கட்டத்தில். அந்த தசா காலம் வரணும் சார். தசா காலமே வராதப்போ நீங்கள் எப்படி நீங்கள் போய்ட்டு தொழில் செய்யலாம்? அப்படி ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி, அவருக்கு எனக்கு நீங்கள் சொல்ல விதத்தில் இருக்கு சார், நீங்கள் என்ன விதி சொல்கிறோ அந்த விதத்தில் இருக்கிறது, ஆனால் எனக்கு யோகத்தையே கொடுக்கல சார்ன்றாரு. சார் யோகத்தை கொடுக்கல, ஆனா அவருக்கு பாருங்க 8ஆம் வீட்டதிபதி தசை நடக்குது சார். அவருக்கு ஒரு லக்னத்திற்கு உங்களுக்கு நான் சொல்லும் இந்த விதி இருக்குதுன்னா கூட உங்களுக்கு என்ன தசை நடக்குது சார்? 6ஆம் வீட்டதிபதியோ 8ஆம் வீட்டதிபதியோ 12ஆம் வீட்டு அதிபதிகள் தசா காலெல்லாம் நடந்தா தொழில் பக்கமே போகக்கூடாது சார். இவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி 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 8ஆம் வீட்டு தசை நடந்து மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கு சார். யாருக்கு எப்போ எந்த விதத்தில் எந்த நேரத்தில் தொழில் செய்ய வேண்டும், எந்த தசா காலத்தில் உங்களை மிகப்பெரிய செல்வந்தராக்கும் மிகப்பெரிய பணத்தை அள்ளி கொடுக்கணும் ஒரு ரூல் இருக்கு இல்லையா? அந்த ரூல் படி, அந்த விதிப்படி, நான் சொல்லும் இந்த விதிப்படி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டதிபதி ராசிக்கு 10ஆம் வீட்டதிபதியுடன் ஒன்றுக்கொன்று கேந்திரத்தில் அமர்ந்து, அது திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் அது மூலத்திரிகோண வீடா இருந்து ஆட்சி உச்சம் பெற்று குரு சேர்ந்தோ குரு பார்வை பெற்றோ அந்த தசா காலம் வரும் காலங்களில் மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் சார். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு வளர்ச்சி அந்த தசா காலம் மட்டுமே. நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் தசா காலம் வருதான்னு பாருங்க. அப்படி அந்த தசா காலம் வந்தால் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு நிச்சயம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். இது யாராலையும் மாற்றவே முடியாது சார். சார் அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு பருவ வயதில் வரணும் சார். அந்த 35 30 35 55 வயதுக்குள்ள நான் சொல்லும் இந்த விதிப்படி
உங்க ஜாதக கட்டத்துல இருந்து அந்த தசா காலம் வந்தால்தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அந்த சமயத்தில் மட்டும்தான் சார் நீங்கள் தொழில் செய்ய வேண்டும். லக்னாதிபதி நல்லா இருக்காரு, நீங்க சொல்ற விதிலாம் கரெக்டா இருக்குதுனாக்கா, அந்த சமயத்துல உங்களுக்கு 8ஆம் வீட்டதிபதி தசை நடக்குதுனாக்கா, நீங்க எப்படி சார் தொழில் செய்து முன்னேறவே முடியாது. எந்த தொழில் செய்தாலும் கடனால் அவமானப்பட்டு தான் சார் நிக்கணும் நீங்க. அதனால தான் நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதி இருக்கான்னு பாருங்க. அப்படி விதி இருந்து அந்த பருவ காலமும் வந்து அந்த தசா காலம் வந்து விட்டால் நீங்கள் தான் முதல் தரமான ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.